போனேன்னு எங்க அண்ணன் கூட்டு கூட்டு டமால் போனாரு காயல் பூவானு காயல் பூவே இப்ப அசோக மாட்டேன் அசோக நட்டுனால ஒரு பூ பாத்தீங்களா என்னன்னா காலி வரப்போது பின்னாடி போயிடும் காலி யார் போறதா பெருமாள் யார் போறதா தலை எப்படி தலையை கொடுக்க கூடாது அவன் தலை தெரியுதுங்க தானே அவனுக்கு எழுதி ஏற்றணும் தலை தெரியுதா எட்ட போய் அந்த கேப்ல உட்கார்றா இந்த கேப்ல உட்கார்றா கை தாண்டா தெரியுது உன் கை தலை தாண்டா தெரியுது ஆட்டா பக்கத்துல போய் உட்கார்றா அவனு மெரியா எவனோ மெரியா தவண மருகு ஓ தவண மருகு அப்படி ஒரு பூ இருக்குது தவண மருகு அவனு மெரியா பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு இந்த மலர் தான் விட்டுருப்பேன் அது ஓடுறது பாத்துறியா ஒரு ஆறு ஓடுறது பாத்துறியா தாதா சவுத்து பழக்கம் இருக்குதா சொல்லிட்டு ஆமா உன் கண்ணுக்கு எதாவது தெரிஞ்சா இல்லையா எனக்கு என்ன தெரிஞ்சுப்பா ஆறு ஓடுதாமே ஆறு பக்கத்துல ஓடுது அந்த ஆறு பெருமை என்ன எப்படி என்ன பூ என்ன ஒண்ணு அக்கா சம்பளிக்குது ஆத்துல போற பூ என்ன சொல்றேன் நம்மளுக்கு நீச்சல் தெரியாது கட்டுப்பா நீச்சல் தெரியாதா கட்டுப்பா நீச்சல் உள்ள போய் சேருவேன் எங்க அம்மாவுக்கு நான் ஒரே யாரு போய் கால பார்த்தா பூ எடுத்து சொல்லியா இவன் போய் கண்டுல கொண்டாடி போய் துணி தாச்சுமா அப்படி தாடு வீட்டு பார்த்து கொண்டாடி நீச்சல் தெரியாது குத்துக்கார கருமலை உக்காந்துக்கிறாங்க இவன் கம்பெனி உக்காந்துக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து காப்பாத்தணும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வச்சுக்கிட்டு அவன் கொண்டாடி காப்பாத்தணும் கொண்டாடிய நீச்சல் தெரியாதம்மா பக்கத்து காப்பாத்தினா பக்கத்து வச்சு என்ன இது இந்த பூயாட்ட எவ்வளவு ஆறு எப்படி தண்ணி ஆக்கிட்டு போகுது இதுல இறங்கும்போதே காலை வாங்கிட்டு போகுது ஆறு என்னதான் ஆறு என்னதான் பூ Yeah.
தெரியாது. யாரும் ஒண்ணு இல்ல. மலர் ஓடு பாருங்க. ஏமா ஆகாத்துக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. உங்க 5 பேர்ல வீட்டுக்காரு யாரு? ஆகாத்துக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. ஏமா புண்ணாத்தினி ஆமா. அவர் கூடுமா ஏசிங்க பலம் அவரால் தான் முடியும். அவரே ஒரே ஒரு வேலை போவாரு எடுப்பாரு வந்துட்டே இருப்பாரு. உங்க வேலை எடுத்துருமா? எங்களால முடியாதுமா. முடியாது. நீமச்சர மகாராஜா கூப்பிடு. மலர் எடுத்தா எங்களுக்கு அவர் கூப்பிடுமா. கானகத்திலே காய்கனி கொண்டு செல்ல வந்த இடத்திலே அபயம் பீமராஜா என்றால் யாராக இருக்கலாம்? யாருக்கு நான் தெரியும். யாருமே போச்சு மகாராஜா. கூப்பிடுது யாரு? தெய்வம். ஐவருக்கும் ஆய வந்த சோபல பத்திரி பாஞ்சாலி. கட்டி குடும்பம் உன் ஜமாத்தார ஒரு ஆளுக்கு தான் தெரியும். அவன் பக்கத்துல வந்த நமக்கு அள்ளு கிடையாது. அப்படியா? ஆமா. காலாட கேஞ்சிருப்பீங்க. தெருவ வந்து நீ பேகடியா புடுவேன். பேகடியா வந்து தெருவ வந்துருவேன். என்னை எதற்காக இருக்கும் ஐவரிலே நால்வரை எடுத்து என்னை தனிமையில் அழைத்த காரணம் என்னவோ?
சொல்லக்கூடிய வார்த்தையானது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்கு புரியும்படியாக என்னதென்று விளக்கமாக எடுத்துற செய்வாயடி என் கண்ணு. நான் சொன்னது உங்களுக்கு ஒன்றுமே புரியல. புரியலையா? ஆமா, அதான் சொன்னேன். சொன்னா தெரியும். அதான் சொல்லிக்கிறேன். ஆகட்டும். என்னடா எந்த மலை வந்து வீட்டுக்கு இன்னைக்கு வம்பு இந்த காணகளை சுத்தி பாக்குற வயல்ல ஆமா ஒரு மலரை கண்டாங்களாம். அது என்ன மலரோ எந்த மலரோ யாருக்கு என்ன தெரியும்? எந்த கண்டாங்க யாருக்கு என்ன தெரியும்? அது எங்க வீடோ அது யாருக்கு என்ன தெரியும்? அண்ணே அது புரியவில்லை. புரியுதா? புரியுதா? ஆகையால் நீ சொல்லக்கூடியது மலர் என்று தெரிவிக்கின்றாய். ஆனா அது எங்க பார்த்தேன்? அதுவும் இந்த ஆற்றின் அடியிலே பார்த்தீங்க. நீ அங்க போன சுத்தி பார்த்து நீ தான் அடிட்டு வரலான்னு போனேன். என்ன மலர் என்றா நதி என்றா பார்த்தன்றா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கண்ணே பிரிய
நீ எத்தனை முறை எடுத்து தெரிவித்தாலும் எனக்கு தெரியல புரியல என்னதென்று ஒவ்வொன்றாக ஒளிவு மரம் இல்லாமல் தெளிவுரை எடுத்து சொன்னால் எனக்கு தெரியும். விவரமா சொல்றீங்க எங்க வீட்டுக்காரர் ஒண்ணுமே தெரிஞ்சு சாப்பாடு வச்சு பாரு ஒரு மலர் ஒண்ணு எடுத்துட்டு வர்றேன். எனக்கு எங்க தெரியல எனக்கு தெரியல அது எது மலரோ என்னன்னு தெரியல சொல்றாரு. அது வாங்கி கொடுக்க பாரு எங்க வீட்டு அம்மாவுக்கு எவ்வளவு பூ ஒரு பூ காய்கறி என்ன பூ தெரியல அது என்ன பூ ஒன்னாடி கேட்டா வாங்கி கொடுத்துட்டு வேண்டியது வாங்கி குடிக்காம பறிக்காடு ஒண்ணு தெரியல அது என்ன சொல்றேன் எங்களாண்ட சொன்ன அந்த அகிலாண்ட காவேரியில போச்சான்னு மந்தாரப்பட்டோம் அது எங்களாண்ட சொல்லி புரியாது கிடையாது வீட்டுக்காரன் சொல்லு அது எடுத்து கொடுப்பாரு அந்த பூ வேணாம் எந்த இடத்து பூக்குதோ அத்தேட்டா சொல்லலாம் முதல்ல அந்த பூ பேர் சொல்லு இன்று எடுத்து சொல்லு அதுக்கப்புறம் தான் சொல்றேன் அது என்ன ஆறு விளக்கமாக சொல்றீங்க இப்ப நீ சொல்றிய அது என்ன பூ? மந்தார புஷ்பம். மந்தார புஷ்பமா? ஆமாங்க. அது எத்தனை முட்டை நீ என்ன பண்ணுவ? வச்சு அழுக பாருங்க. தலையில வச்சு வச்சா நீ சமத்தி செய்வீங்க பாய். தலையில வைக்க மாட்டேங்க. படுவாரி துரியன் மாண்டே பிள்ளைங்க. அவன் மாண்டே ஏறி அவன் மணிக்குடத்தை தலைக்கு புஷ்பம். உன்னை சப்போர்ட் பண்ணு. உன்னை உங்ககிட்ட மாதிரி கேட்டுச்சுங்க. பூவு? பாத்துக்கோ நகையா கேட்டுச்சா? இல்ல. இல்ல அதி கேட்டுதா? இல்ல. யாரும் கேட்டுதா? அதெல்லாம் நாங்களே. அதெல்லாம் கேட்டா நிறைய தான் போட முடியுமா? ஒரே ஒரு பாக்குறியானு? இல்ல திகத்திண்டா பாத்துக்கிறேன் நான் வயித்துக்கு. கேட்டுதா? இந்தாமா. ஒரே ஒரு பூதா. ஒரே நிமிஷத்துல. இதுக்கு ஒரு இதெல்லாம் இருக்குது. ஆமா. அதுக்கு 1000 விட இருக்கிறது. அதை கொண்டாந்து விட்டா நீ வச்சுக்கியா? ஓ இதுல 3 இருக்குமா? ஆமா. ஒண்ணுதான் பாச்சா அது பூத்து இருக்காது. இந்த பூத்துக்கு பேர் 3 இருக்கு. ஆமா. சரி இதே மாதிரி 1000 ரூபாய் கொண்டுதான் அந்த மந்தார மலரை கொண்டு வந்து கொடுத்தா நான் வச்சு அழகு பார்ப்பேன். அழகு தேவை நமக்கு. நம்ம தான் பங்கப்பட்டு தான் அங்கத்துக்கு சாப்பாடு பட்டுக்கிறா. இந்த மெத்து மேல வைக்கிறதுக்கு 1000 லட்சம் கணக்குல பூ வாங்கி அது வைக்கிறாங்க. ஆமா. உங்க அம்மா கேக்குறாங்க கூட்ட அம்மா ஒரு பூ கேட்டான்னு கூட தானே கண்ணு நீ சொல்லாது என்ன நம்பியே அகிலாண்டா காவேரி சக்கிரிந்து மாறுதோ இலக்கு நகரி ஜலமோ
மகளிர் சுற்று இல்ல ஒரு மகளிர் கொண்டாடி உரிமை இல்ல அந்த ஒரு பேர் இவரே ஆட்சி மாட்டேங்கிறார் உன்னை அந்த அம்மா கேட்குறாங்கப்பா தர்மராஜா கேட்டுக்கூடாதா ஆமா இல்ல தாய் கேட்டாரு ஏன் கேட்கல மகாராஜா கேட்டுக்கிறாரு ஆமா மகாராஜா மகாராஜா கேட்டுக்கிறாரு யாரால சண்டை போட முடியுமோ அவங்களுக்கு தான் கேட்பாங்க என் கூட்டுக்காரர் வச்சுட்டு அவங்க கேட்டுட்டா அது பாருங்க இதே என் புள்ள வரட்டும் அப்படி சொல்லுவாங்க என்ன முடியாது அதே மொத்தம் பலத்தாலி நீ அந்த மாதிரி எனக்கு வேண்டும் ஆகினாலே இங்க போய் எத்தனை வரக்கூடாது எங்கே அது பூத்து குலுங்கி கொண்டு வருகிறாது அங்கேயோ போய் இந்த மாதிரி இது மாதிரி பரிசையா பூஜை பண்ணிதான் வருது பூஜை முடிஞ்சு பாச்சு நீ ஒரு ஆள் போதும் என் முட்டத்துக்கு இருக்கிறதுக்கு ஒரு பூ தானே